குட் மார்னிங் டு ஆல். எஸ்டர்டே நேற்று வந்து என்ன பார்த்தோம், அதாவது ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் எலக்ட்ரான் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தோம் இல்லையா? சரியா? அதில் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், ரேடியஸ், அதாவது ரேடியஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், ஆர்பிட்டுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம். ஆர்பிட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ரேடியஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, ஸோ ரெண்டும் வந்து டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆர்என் டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் n ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, nth ஆர்பிட்டில் பாருங்க, தி எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட், nth ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய எனர்ஜி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். தி எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். சரியா? என்னன்னா நம்பர் ஆஃப் ஆர்பிட். இப்போ 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். சரியா? இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க, 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். சரியா? இப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது ஒரு ஆட்டம் வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். இதான் வந்து ஒரு ஆட்டம். let us consider one atom and consist one nucleus at center. This is nucleus, already we know that. This is atom. Atom is made up of fundamental particles, already we know that. Okay va? So இப்போ இது வந்து என்னது, ஆர்பிட். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட். இது வந்து என்னது, செகண்ட் ஆர்பிட். இது வந்துட்டு என்னது, செகண்ட் ஆர்பிட். n equal to 2னா செகண்ட் ஆர்பிட்னு அர்த்தம். n equal to 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா அதனுடைய எனர்ஜி வந்து எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். செகண்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய எனர்ஜி வந்து கால்குலேட் பண்ணலாம். எது வேணால் நீ கால்குலேட் பண்ணலாம். nth ஆர்பிட் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், எந்த ஆர்பிட்டில் இருந்தாலும் சரி, அந்த ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய எனர்ஜி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். சரியா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கால்குலேட் பண்ணணும். the potential energy of electron, பாருங்க, potential energy of electron, எலக்ட்ரானுடைய இங்கே இருக்குல்ல எலக்ட்ரான், அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் given by என்னது, ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசனில், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் 2 சார்ஜஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நம்ம பார்ப்போம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபார்முலா வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. U equal to 1 divided by 4 by epsilon naught Q1 Q2 R. இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் சார்ஜஸ். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் சார்ஜஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். அதாவது நம்ம ஃபஸ்ட் லெசனில் தான் இந்த டாபிக் வந்து பார்க்க போகிறோம். அதை பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்குது. அப்போ வந்து இந்த எலக்ட்ரானுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்னு சொல்லி பாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு என்னது, நியூக்ளியஸினுடைய சார்ஜஸ் என்னது, Q1க்கு பதிலாக என்ன எடுக்கிறோம், ப்ரீவியஸ் கிளாஸ் மாதிரி தான், Q1க்கு பதிலாக ZE அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். எலக்ட்ரானுக்கு வந்து சார்ஜஸ் E, இதுதான் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது, U equal to 1 divided by 4 by epsilon naught. Q1க்கு பதிலாக என்ன போடுற, ZE போடு, Q2க்கு பதிலாக E போடு. அப்போ என்ன கிடைக்குது, U equal to என்ன வரும்,
ZE whole square divided by 4 by epsilon naught Rn. சரியா? இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரானுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கு இடைப்பட்ட பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணோம். ரெண்டாவது வந்து எலக்ட்ரான் மூவிங்கில் இருக்கு இல்லையா, அப்போ என்ன இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும். அது வந்துட்டு நீ கால்குலேட் பண்ணணும். அப்போது கேஇ சீக்வல் டு என்னது, கைனடிக் எனர்ஜி சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க, ஆஃப் எம்இ ஸ்கொயர். சரியா? இது என்ன அப்படின்னா, அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ப்ரொவைட் த சென்டிபிடல் ஃபோர்ஸ். ஆல்ரெடி ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதிலிருந்து எம்இஎன் ஹோல் ஸ்கொயர் வேல்யூ வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம். கால்குலேட் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்ன கிடைக்கும், கைனடிக் எனர்ஜி என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, m e power 4 z square divided by 8 epsilon naught square n square h square. சரியா? இதான் வந்துட்டு என்னது, கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இது ஈக்குவேஷன் வந்து 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இந்த ஆர்என் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஆர்என் வேல்யூ வந்து என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் பாருங்கள், ZE ஸ்கொயர் டிவைடட் பை 4 by epsilon naught. ஆர்என் வேல்யூ என்னது, epsilon naught h ஸ்கொயர். ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம வந்து ஆர்என் வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். divided by pi m e ஸ்கொயர் z. சரியா? இது அப்படியே மேலே போயிடும். மேலே போனால் என்ன கிடைக்கும், இது அப்படியே மேலே போயிடும், z ஸ்கொயர் e ஸ்கொயர் மேலே போனால் ஏற்கனவே இங்கே ஒரு e ஸ்கொயர் இருக்குது, அப்போ e பவர் 4. அடுத்தது pi m divided by 4 pi epsilon naught into epsilon naught square h square n square. சரியா? இப்போ வந்து என்ன செய்யலாம், ஒரே மாதிரி இருந்தால் மேலும் கீழையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ மீதி என்ன இருக்கு, z ஸ்கொயர் e பவர் 4 m divided by 4 epsilon naught square h square n square. சரியா? இப்போ வந்து நம்ம ரெண்டு எனர்ஜியும் கால்குலேட் பண்ணிட்டோம். என்னது, கைனடிக் எனர்ஜியும் கால்குலேட் பண்ணிட்டோம், பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு டோட்டல் எனர்ஜி வேணும்னா சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பொட்டன்ஷியல் அண்டு கைனடிக் இருக்குது, ரெண்டு என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். அப்போ வந்து டோட்டல் எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா En equal to U plus KE. சரியா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3. இது வந்துட்டு ஈக்குவேஷன் என்ன வச்சுக்கலாம், 3. இப்போ ஆல்ரெடி ஈக்குவேஷன் given 2. ஈக்குவேஷன் 1 and 2 substituting in this equation substitute பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, -2KE கைனடிக் எனர்ஜிக்கு வந்துட்டு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இதை எடுத்து அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது வந்து பாருங்கள், இப்போ கைனடிக் எனர்ஜி இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கிறோமா, இதையும் பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, கைனடிக் எனர்ஜி இங்கே கால்குலேட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டையும் எல்சிஎம் எடுத்து போட்டாலும் ஆன்சர் வரும். இல்லை பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எத்தனை மடங்குக்கு ஈக்குவலாக இருக்கு, -2KE
kinetic எனர்ஜிக்கு வந்து எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்கு. 2 மடங்கு kinetic எனர்ஜி நெகட்டிவ்க்கு ஈக்குவலாக இருக்கு. அப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். அப்போ வந்து யூக்கு பதிலாக என்ன போடலாம், 2ke ப்ளஸ் என்ன வரும், கேஇயா 1ல் 2 போனால் எத்தனை, -1 இல்லையா. 1ல் 2 போனால் எத்தனை, -1. 2ல் 1 போனால் 1. அதுபடி தான் 1ல் 2 போகுது, 2 போனால் எத்தனை வரும், -ke. ஓகேவா. இப்போ வந்து இந்த வேல்யூ எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். எந்த வேல்யூ, கேஇ வேல்யூ இருக்குல்ல, இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், En equal to என்னது, கேஇ வேல்யூ என்னது, எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. m e power 4 z square divided by 8 epsilon naught square n square h square. எனர்ஜியோட யூனிட் என்னது, ஜூல். என்னது, ஜூல். சரியா. இப்போ வந்து நம்ம ஆட்டத்தை பற்றி படிக்கும்போது, அதாவது எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு எனர்ஜி வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு தான் கால்குலேட் பண்ணுவோம். ஒரு ஆட்டம் அது ரொம்ப சின்னதாக நம்ம வந்து அக்யூரேட்டாக படிக்கும்போது, குவாண்டத்தில் வந்துட்டு நம்ம படிக்கும்போது எனர்ஜியை வந்து எதுக்கு மாற்றணும், எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றணும். இது ஜூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் ஜூல். சரியா. இதே டவுட் இருக்கா. இப்போ பாருங்கள், இதில் எம்ங்கிறது எலக்ட்ரானுடைய மாசு, ஈங்கிறது எலக்ட்ரானுடைய சார்ஜஸ், ஜெட்டுங்கிறது அட்டாமிக் நம்பர். இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அட்டாமிக் நம்பர் வந்துட்டு என்னது, 1. எக்ஸலான் நாட்டுங்கிறது பர்மிட்டிவிட்டி. இதெல்லாம் திஸ் இஸ் கான்ஸ்டன்ட். எக்ஸலான் நாட்டு வேல்யூ என்னது, எலக்ட்ரானுடைய மாஸ் உனக்கு தெரியும், 9.1 × 10⁻31 kg. எலக்ட்ரானுடைய சார்ஜஸ் வந்துட்டு எவ்வளவு, 1.6 × 10⁻−19 கூலம். இஜெட்டோட வேல்யூ வந்து 1. எக்ஸலான் நாட் வேல்யூ 8.852 × 10⁻−12. சரியா. கூலும் ஸ்கொயர் நியூட்டன் பவர் -1 மீட்டர் பவர் -2. என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆர்பிட் 1ன்னு கொடுத்துலாம். பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.626 × 10⁻34 ஜூல் செகண்ட். இந்த நோன் வேல்யூ வந்து என்ன செய்கிற அப்படின்னா, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுற. சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். மைனஸ் அப்படியே வச்சுங்க. 13.6 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை n ஸ்கொயர். என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆர்பிட். இது வேரியேஷன் ஆகும். இது எல்லாமே கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்களா 13.6 வந்து நமக்கு கிடைக்கும். சரியா. இன்ட்டு 10 பவர் எவ்வளோ வரும், இன்ட்டு இந்த இடத்துல நம்ம எப்படி பிரிச்சுக்கணும்னா 1.6 × 10⁻−19 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கணும். அதுதான் வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டு. ஒரு எலக்ட்ரான் வோல்ட் வந்து எத்தனை ஜூலுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1.6 × 10⁻−19 கூலும்க்கு வந்துட்டு கண்டிப்பாக ஈக்குவல். 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் எனர்ஜிக்கான ஃபார்முலா. சார் இதில் என்ன ஆகுது, ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதாவது இப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தான், ஆனால் மைனஸ் இருக்குது, அதான் ரொம்ப முக்கியம். இப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது, செகண்ட் ஆர்பிட்டுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது, தேர்ட் ஆர்பிட்டுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறோம். ஒவ்வொரு எனர்ஜியும் ஆர்பிட்டோட கம்பேர் பண்ணும்போது எதுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்க்கலாமா. ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு கால்குலேட் பண்ணலாமா. பாருங்கள், n = 1. இப்போ இதுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கும், ஃபார் ஃபஸ்ட் ஆர்பிட் டோட்டல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -13.6 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை 1 ஸ்கொயர் பண்ணால் அதே தான் வரும். சரியா. -13.6 எலக்ட்ரான் வோல்ட். சார் அப்போது ரெண்டாவது ஆர்பிட்டுக்கு E2
equal to என்ன வரும் 13.6 electron volt divided by 2 ஸ்கொயர் பண்ணா போறா அப்போ என்ன வருது 3.4 electron volt சரியா ரொம்ப முக்கியம் அடுத்தது தேர்ட் ஆர்பிட்டுக்கு வந்து பாருங்க என்ன வரும் அப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர்பிட்டுக்கு 13.6 electron volt divided by இது ஸ்கொயரா 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இது ஸ்கொயர் பண்ணால் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 அப்போ எவ்வளோ வரும் 1.51 எலக்ட்ரான் வோல்ட் மைனஸ் இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃபஸ்ட் ஆர்பிட்டில் பாருங்கள் மைனஸில் இருக்கிறது தான் முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது மைனஸில் வேல்யூ வந்து நியூமெரிக்கல் வேல்யூ வந்து எவ்வளவு தான் பெருசாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ தான் சரியா எப்படி இருக்கும் ரொம்ப லீஸ்ட் வேல்யூ இதில் தான் ஃபஸ்ட் ஆர்பிட்டலில் எனர்ஜி வந்து எப்படி இருக்குது கம்மியாக இருக்குது செகண்ட் ஆர்பிட்டலில் அதை விட எப்படி இருக்குது அதிகமாக இருக்குது தேர்ட் ஆர்பிட்டலில் இதை விட இது அதிகமாக இருக்குது சரியா அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா செகண்ட் எக்ஸிடேஷன்ஸ் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தென் ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் சரியா ஃபஸ்ட் ஆர்பிட் எனர்ஜி வெரி லெஸ் தென் செகண்ட் ஆர்பிட் எனர்ஜி third orbit energy when third orbit energy compared to second orbit energy third orbit energy is greater than second orbit energy சரியா இது மாதிரி நீ என்ன செய்யலாம் அப்படின்னா எது வேணா நீ கால்குலேட் பண்ணலாம் எந்த ஆர்பிட்டுக்கு வேணாலும் கால்குலேட் பண்ணலாம் சரியா நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா எக்ஸிடேஷன்ஸ் எனர்ஜி அண்டு எக்ஸிடேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸிடேஷன்ஸ் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க இது வந்து என்னது ஒரு ஆட்டமா இது நியூக்ளியஸா இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டா இது வந்துட்டு என்னது செகண்ட் ஆர்பிட்டா அப்போ ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் இருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு இதான் ஃபஸ்ட் ஆர்பிட்டு இங்கிருந்து இங்கே நம்ம செகண்ட் ஆர்பிட்டுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரானை வந்துட்டு மூவ் பண்ணுறோம் அந்த எலக்ட்ரானை வந்துட்டு மூவ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரானுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எக்ஸிடேஷன்ஸ் எனர்ஜி சரியா இந்த எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு எக்ஸைட் த எலக்ட்ரான் ஃப்ரம் first state to second state first excited state to second excited state is called excitation energy okay va enna solran puriyudha the minimum energy is required to electron excite from first state to second state first excited state to second excited state is called எக்ஸிடேஷன்ஸ் எனர்ஜி எலக்ட்ரானை இங்கிருந்து இங்கே கொண்டு வரத்துக்கு அந்த எலக்ட்ரானுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி தான் எக்ஸிடேஷன்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம் இப்போது ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எங்கே கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு எலக்ட்ரானுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க எலக்ட்ரானுடைய எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன சொல்கிறோம் -13.6 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை n ஸ்கொயரா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸிடேஷன் எனர்ஜி வந்துட்டு நான் கால்குலேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எக்ஸிடேஷன்ஸ் எனர்ஜி ஃபஸ்ட் எக்ஸிடேஷன்ஸ் எனர்ஜி வந்து என்ன பண்ணுறேன் கால்குலேட் பண்ணுறேன் எக்ஸிடேஷன்ஸ் எனர்ஜி சரியா the energy
is required to electron from ground state to first excited state is called first excitation energy அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸிடேஷன்ஸ் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது பாருங்கள். என்ன வரும் அப்படின்னா E1 ஃபஸ்ட்டு எக்ஸிடேஷன்ஸ் எனர்ஜி. எதுலேருந்து எதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு பாருங்கள். கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட்டை வந்துட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட் என்ன செய்கிறோம்? சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போது E2லேருந்து E1 ஃபஸ்ட் ஆர்பிட் எனர்ஜி தானே நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு எக்ஸிடேஷன் ஃபஸ்ட் ஆர்பிட் எனர்ஜி தான் என்ன சொல்கிறோம்? கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி அப்படின்னு நாம் சொல்கிறோம். கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜியிலேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸிடேஷன் செகண்ட் ஆர்பிட் எனர்ஜி தான் ஃபஸ்ட்டு எக்ஸிடேஷன்ஸ் எனர்ஜி அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஃபஸ்ட் ஆர்பிட் எனர்ஜி கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. செகண்ட் ஆர்பிட் எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸிடேஷன்ஸ் எனர்ஜி. ஃபஸ்ட்டு எக்ஸிடேஷன்ஸ் அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஆர்பிட் எனர்ஜி நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? செகண்ட் ஆர்பிட் எனர்ஜி தான் என்ன சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு எக்ஸிடேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். என்னது என்ன கால்குலேட் பண்ணோம்? ப்ரீவியஸில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் இல்லையா? E1 வந்துட்டு எவ்வளவு? -13.6 எலக்ட்ரான் வோல்ட்டு. E2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா -3.4 எலக்ட்ரான் வோல்ட்டு. E3 வந்து பார்த்தீங்கன்னா -1.51 எலக்ட்ரான் வோல்ட்டு. இப்போ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். E2 வந்து என்னது? 3.4 எலக்ட்ரான் வோல்ட் மைனஸ் இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 13.6 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ என்ன வருது அப்படின்னா இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் 10.2 எலக்ட்ரான் வோல்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸிடேஷன் எனர்ஜி. எலக்ட்ரானை வந்துட்டு ஃபஸ்ட் ஆர்பிட்டிலிருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு எக்ஸிடேஷன் எனர்ஜி அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸிடேஷன் எனர்ஜி when an electron change from first orbit to second orbit the energy is அப்படின்னு சொல்லி 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. 10.2 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட். 10.2 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி வந்து கண்டிப்பாக வேணும் இங்கேருந்து இங்கே எலக்ட்ரானை கொண்டு போகிறதுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸிடேஷன் எனர்ஜி. அதேமாரி செகண்ட் எக்ஸிடேஷன் எனர்ஜியும் கால்குலேட் பண்ணலாம். தேர்ட் எக்ஸிடேஷன் எனர்ஜி நீ வந்துட்டு கால்குலேட் பண்ணலாம். எது வேணால் நீ கால்குலேட் பண்ணலாம். பாருங்கள், எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் ஃபார் எலக்ட்ரான் ஃப்ரம் கிரவுண்ட் ஸ்டேட் டு third orbit energy. Third orbit energy is called second excitation energy. Third orbit அதான் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? தேர்ட் ஆர்பிட் தான் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டு. ஃபஸ்ட் ஆர்பிட்டை வந்துட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டு. செகண்ட் ஆர்பிட்டை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டு. தேர்ட் ஆர்பிட்டை செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகே, அப்படியே ஒவ்வொன்றா ரைஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து செகண்ட் எக்ஸிடேஷன் எனர்ஜி வந்துட்டு நான் கால்குலேட் பண்ணுறேன். E2 எப்படி நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். எதுலேருந்து எதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து தான். கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து இது கிரவுண்ட் ஸ்டேட்னா இதிலேருந்து தேர்ட் ஆர்பிட் எனர்ஜி N3. ஸோ இதிலேருந்து எது ஹையஸ்ட்டோ அதில் வந்து லோயஸ்ட்டோ என்ன செய்யணும்? சப்ராக்ட் பண்ணணும். தேர்ட் ஆர்பிட் எனர்ஜி என்ன சொல்லியிருக்கிறோம்? -1.51 எலக்ட்ரான் வோல்ட். மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். அப்போது 13.6 எலக்ட்ரான் வோல்ட். சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்னா 12. எவ்வளோ வரும்? இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வருது? ஒன்று சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 12.1 எலக்ட்ரான் வோல்ட். இதான் வந்துட்டு செகண்ட் எக்ஸிடேஷன்ஸ் எனர்ஜி. 1 மார்க்கில் கேட்பாங்க கண்டிப்பாக. when an electron jump from first orbit to ground state to third orbit second excited state how much energy is required electron அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க.
12.1 electron volt. சரியா? அடுத்தது எக்ஸிடேஷன்ஸ் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எக்ஸிடேஷன்ஸ் பொட்டன்ஷியல் அப்படின்னா அதாவது பர் யூனிட் சார்ஜஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய எக்ஸிடேஷன் பர் யூனிட் சார்ஜஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய எக்ஸிடேஷன்ஸ் எனர்ஜி, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸிடேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதான் எக்ஸிடேஷன்ஸ் பொட்டன்ஷியல். எக்ஸிடேஷன் எனர்ஜி பர் யூனிட் சார்ஜ் இஸ் கால்ட் எக்ஸிடேஷன்ஸ் பொட்டன்ஷியல் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? ரொம்ப இது வந்து யூனிட் வந்துட்டு என்ன அப்படின்னா வோல்ட். யூனிட் வந்துட்டு என்னது வோல்ட். வோல்ட்டில் தான் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணோம். ஓகே, யூனிட் வந்துட்டு என்னது வோல்ட். அடுத்தது ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டாபிக்கு அயானிசேஷன்ஸ் எனர்ஜி. அயானிசேஷன்ஸ் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. அயானிசேஷன் எனர்ஜி அண்டு அயானிசேஷன் பொட்டன்ஷியல், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அயானிசேஷன் பொட்டன்ஷியல் ஓகே. அயானிசேஷன்ஸ் எனர்ஜி இதே தான். இங்கே எக்ஸிடேஷனுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா அயானிசேஷன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ ஒரு ஆட்டம் இருக்கா, இந்த ஆட்டத்துக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கா, இதுக்கு மேலே எலக்ட்ரான் இருக்கா ஆர்பிட்டலில். இந்த எலக்ட்ரானை வந்து ஆட்டத்துலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி. சரியா? இந்த எலக்ட்ரானை ஆட்டத்துலேருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னா எலக்ட்ரானை நான் வெளியே எடுக்கிறேன், அந்த எலக்ட்ரானை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து தேவைப்படுதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அயானிசேஷன் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தி மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு ரிமூவ் an electron from the atom is called ionization energy அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? ரொம்ப முக்கியமானது. இது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. ஹையஸ்ட் எனர்ஜியிலேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லோயஸ்ட் எனர்ஜி வந்துட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இந்த அயனைசேஷன்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ அயனைசேஷன் எனர்ஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா E இன்ஃபினிட்டிவ் E1ஓட வேல்யூ என்னது E இன்ஃபினிட்டிவ், இதோட வேல்யூ என்னது E1ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்குறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13.6 எலக்ட்ரான் வோல்ட். சரியா? அடுத்தது அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன? அயனைசேஷன்ஸ் எனர்ஜி பர் யூனிட் சார்ஜ் இஸ் கால்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். அப்படிங்க வந்து எக்ஸிடேஷனுக்கு பதிலாக அந்த வேர்டை எடுத்துகிட்டு என்ன போட்டுக்கிறீங்க அயனைசேஷன் போட்டுக்குங்க. அதே தான். சரியா? இது 2 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. இது 2 மார்க்கில் கேட்பாங்க, இது 2 மார்க்கில் கேட்பாங்க, இது 2 மார்க் கொஸ்டின்ஸ். 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. ப்ரீவியஸ் பார்த்தது வந்துட்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, ஆல் த பெஸ்ட்.